இன்னும் அந்த பிள்ளைக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. ராமா கிருஷ்ணா சாய்ராம். நன்றி. இந்தம்மா ஓ சண்டை நடந்து கொண்டு இருக்கு, சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி தகவல் வந்தது. இங்கே தான் யார் இங்கே சத்தம் போட்டது? சத்தம் போடலையே. அப்போ சண்டை பிடிக்கிறாங்க, சண்டை நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி போல் வந்தது. என்ன எங்கட வீட்டாங்க இந்த தடியை தீக்கணுட்டார், எங்கட தாத்தாட தடியை தீக்கணுட்டார். பொல்லு ஊண்டி தெரியுற பொல்லு இங்கே பாருங்க, இந்த பொல்லு இருக்கல்லோ எங்கட தாத்தாட இது முள்ளந்தண்டு முறிஞ்சதோ? ஓகே ஓகே, மூண்டு இல்லை. ஆனால் முள்ளந்தண்டு இல்லாமல் இப்போ கொடுத்து முடிச்சுட்டு எங்கே போகிறோம்? நாங்கள் குப்பையெல்லாம் நீட் பண்ண போகிறீங்களா? என்னென்னிய உறவுகள் அனைவருக்குமே வழக்கமாக சொல்கிறதான் என்னுடைய குட்டி மகனும் நானும் அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். மகன் கேண்டோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறபடியாக ஒன்றும் மேலதிகமாக கதைக்கலாமல் இருக்குது. இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கால போனால் சங்குப்புட்டி, இங்கால போனால் பரந்தன், குஞ்சி பரந்தன் என்று சொல்லுவோம். இந்த இடத்துக்கு வந்து இதுக்குள்ள ஒரு ஏற்கனவே வந்துட்டு போயிருந்தேன்னா நான் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன தேவைக்காக இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பின்னால் 5000 ரூபா பெறுமதியான 15 உணவுப் பொதிகள் வந்து இருக்குது. 15 உணவுப் பொதி வந்து இருக்குது வாகனத்தில். வந்து இந்த பொதியோடு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே வயதானவர்கள் தேவையுடையவர்களை வந்து பார்த்து அவர்களுடைய இல்லத்திலேயே கொண்டே வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். யாரால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சீரடி சாய்பாபா பக்தர். சீரடி சாய்பாபா பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும். இப்போ நானும் வந்து ஒரு தீவிர சீரடி சாய்பாபா பக்தர். இதில் வந்து கழுத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீரடி சாய்பாபாவோட பெண்டன். அதே மாதிரி ஒரு ருத்ராட்சி ஒன்று இருக்குது. இது வந்து சீரடியில் இருந்து சங்கர் என்று சொல்லக்கூடிய, லண்டனில் இருக்கிற சங்கர் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து இப்போ ஒரு 1.5 வருடத்துக்கு முதல் கொண்டு வந்து தந்திருந்தார். அதுதான் இது. நானும் ஒரு தீவிர சீரடி சாய்பாபா பக்தன். பரம் ரஞ்சித மலர்ன்னு சொல்லக்கூடிய அண்மையில் வந்து இலங்கைக்கு வந்துட்டு போயிருந்தேன். நேரடியாகவே என்னை வந்து சந்திச்சுட்டு போயிருந்த ஒரு உறவு அவா ஊடாக இந்த உதவியை வந்து தந்திருந்தார். ஒரு சீரடி சாய்பாபா பக்தர். கனடா மொன்ட்ரியலில் வந்து அமைஞ்சிருக்கிற ஆனந்த சாய்பாபான்னு சொல்லி ஒரு கோயில் உண்டு. கனடா மொன்ட்ரியலில் வந்து இருக்குது. அந்த கோயிலில் இருக்கிற ஒரு சாய்பாபா பக்தரால் வந்து இது வந்து தரப்பட்டிருக்கு. 15 பொதிகள் மாதத்தில், ஒவ்வொரு மாதத்துலையுமே வர்ற முதல் வியாழனில் வந்து 15 பேருக்கு பொதி 5000 ரூபா பெறுமதியான உலருணவு பொதி தேவையுடைய ஆக்களை பார்த்து கொடுக்கணும். அப்போ இந்த வேலை திட்டத்தை நானும் வந்து விரும்பி எடுத்துக்கொண்டேன். நான் அதை தேடிக்கொண்டே கொடுக்குறேன்னாலும் இன்றைய தினம் அந்த சீரடி சாய்பாபாட அந்த நாளண்டபடியாக அதை சந்தோஷமாக செய்வோம். ஒவ்வொரு இடத்துல தேவையுடைய ஆக்களுக்கு வந்து கொண்டு கொடுப்போம். இதுக்குள்ளேயும் ஒரு உறவுகளுக்கு முதல் ஆரம்பத்தில் வந்து உதவி செய்திருந்தேன்னா, அப்போ அவள் தனியாக இருக்கிறவர்கள் மற்ற ஆக்கள்கிட்ட உதவி இல்லாமல் இருக்கிற இடங்களுக்கு கொண்டே சேர்க்கிறது தான் இன்றைய எங்களுடைய கடமை. அதை வந்து சீரடி சாய்பாபா உயிரோடு இருக்கிற காலப்பகுதியில் மக்களுக்கு அன்னதானம் நல்லா சமைச்சு தன்னுடைய கையாலேயே சமைச்சு நிறைய உறவுகளுக்கு வந்து சாப்பாடு போட்டதாக வந்து வரலாறு இருக்குது. நான் கடவுள்களை ஒரு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆள். இப்போ எல்லா கடவுளையுமே வந்து இப்போ ஒவ்வொரு கடவுளையுமே கும்பிடுவோன், வணங்குவன். சின்னல்ல இருந்து பிள்ளையார், முருகன், ஆஞ்சநேயர் என்று சொல்லி எல்லா கடவுளையும் வழிபட்ட நான். எல்லாரையுமே கும்பிட்டு நான் கடவுளை பற்றி ஒரு தேடலோடு தேடிக்கொண்டு தெரிஞ்சேன். நான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இப்போ ஒரு 5 வருடங்களுக்கு முதல் சீரடி சாய்பாபான்ற ஒரு பேரை நான் கேள்விப்படுறேன். அவரை பற்றி தேடல் வந்து எனக்கு அவர் வந்து இப்படி ஒரு கடவுள் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை பற்றி கும்பிட வலிக்கிட்டு அவரை பற்றி தேட வலிக்கிட்டோன்னே அவரோட கொள்கைகள், அவரால் சொல்லப்பட்ட விடயங்கள், அவர் உயிரோடு இருக்க செய்த விடயங்கள், இதுகள் எல்லாமே வந்து ஆச்சரியமானது. அவரை வணங்க வலிக்கிட்டதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் அதை நானே வந்து உணர்றேன். இப்போ நிறைய கடவுளை வந்து நான் வணங்குறேன், விசுவாசமாக வணங்குறோம். ஒவ்வொரு கடவுளையுமே வந்து விசுவாசமாக. இப்போ இந்து மதத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா நிறைய கடவுள். இப்போ சிவன், பிள்ளையார், முருகன், பைரவர் அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலுக்குள்ளே போனால் நிறைய கடவுள். அப்போ நிறைய கடவுளில் இதில் என்ன ஒரு தன்மை, எந்த கடவுளுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கிறன்றது ஒன்று தெரியாது. ஆனால் இதெல்லாம் கடந்து அவரால் சொல்லப்பட்ட சீரடி சாய்பாபான்னு அவரால் சொல்லப்பட்ட விஷயம், அவர் வந்து தான் இங்கே பூமியில் வாழ்கிற காலப்பகுதியில் வந்து
எல்லா ஆலயங்களுக்கும் வந்து போயிருக்கிறார். மதங்கள் எல்லாம் ஒன்று அப்படின்றத வந்து சொல்ல முற்பட்டிருக்கிறார். ஆனால் மதத்தை பின்பற்றி கொண்டு மதத்தில் ஒரு மதத்தை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிறவர்கள் வந்து அதை எதிர்த்திருக்கிறாங்க. சில பேர் எதிர்கருத்து இப்போ இந்த வரைக்குமே அது வந்து இருந்து கொண்டிருக்குமே, ஒரு மதத்தை மட்டும் பின்பற்றி அவர் வந்து எல்லா கடவுளும் ஒன்று என்ற விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல முற்பட்டிருக்கிறார். எல்லாருமே அன்பாக இருங்க, நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து போதிச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் இருந்து நல்ல நல்ல விஷயங்கள் இன்று வரைக்கும் சீரடி சாய்பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற கோயிலாக வந்து இந்தியாவில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் சீரடி சாய்பாபா பக்தர்கள் வந்து ஏராளமாக வந்து இருக்கணும். சீரடி சாய்பாபாவை வந்து கும்பிடுறது அப்படின்றது வந்து எல்லாராலையும் நடக்கிற காரியம் இல்லை. எல்லாரும் அதை புரிஞ்சு கொண்டு கும்பிட மாட்டோம். அப்படி வணங்க வழிகிட்டோம்னு சொன்னால் வேறு வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நிகழப்போகுதுண்டு எந்த கண்ணூடாக நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறேன். நிறைய பேர்ட்ட வாழ்க்கையில் மிராக்கள் கும்பிட்றவர்கள் எல்லாருமே அவர் ஒரு அதிசயம் என்று தான் சொல்லுவார். என்னென்னு சொன்னால் எல்லா கடவுளையும் நாங்கள் வணங்குவோம், அவையிட்டிருந்து திரும்ப எங்களுக்கு ஒரு பதில் வந்து கிடைக்காது, சிக்னல் என்று சொல்லுவோம். அதாவது ரைட், நீ இதை செய், இப்படி செய், இதை நான் தான் செய்கிறேன் என்ற அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுமே வந்து இருக்கும். அதை வந்து அந்த அற்புதங்களை வந்து நாங்கள் உணரக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும், உணராதவர்களுக்கு புரியாத காரணம் என்னென்னு கேட்டால் நான் எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிற ஒரு விளக்கம். இப்போ மின்சாரம் என்ற ஒன்று இருக்குது. அந்த மின்சாரம் என்ற ஒன்றை வந்து நான் தொட்டு பார்க்குறேன், தொட்டு உணர்றேன். இப்போ என் உடலில் உணர்றேன். தொடாத ஒரு மனிதருக்கு போய் நான் சொல்லேக்குள்ள தொட்டே பார்க்கல, கரண்டா என்னென்றே தெரியாது, அதை தொட்டும் பார்க்கல. அந்த தொட்டு பார்க்காத மனிதர்கிட்ட போய் நான் இப்படி ஒரு பொருளை வந்து தொட்டுனா நான் எனக்கு இப்படி இருந்தது, உடல் ரீதியாக அப்படி பிடிச்சோன்னா கிரண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லேக்குள்ள அவற்றை புரிதல் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் இது எப்படி இருந்திருக்குமன்றதை அவர் பல விதமாக புரிஞ்சு கொள்வார். அதை விட இது உண்மையாக பொய்யான்ற நிறைய கேள்வி இருக்கும். அதாவது புரியாத வரைக்கும் எதுவுமே இந்த உலகத்தில் விளங்காது அப்படின்ற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய கடவுள்ன்றதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ரைட் போங்க கடவுள் அப்படி என்ற ஒரு விஷயத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து மதங்களுக்கும் மனித உருவில் தோன்றி மக்களை வந்து வழி நடத்தினவர்களை அப்போ இருந்து வணங்க வழிக்கிட்டு இருக்கணும். சிவன், இயேசுநாதர், புத்தர், எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டாலுமே எந்த ஒரு பொதுவாக எந்த மதத்தில் ஒரு கடவுளை வந்து வழிபடினோம் என்று சொன்னாலும் அந்த மதத்தில் பிரதானமாக மதத்தில் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக சிறந்த போதனைகளை கொடுத்து மக்களை நல்வழிப்படுத்தி வழிநடத்தியவர்களை வணங்க வழிக்கிட்டு மதங்கள் பிறகு அதை பிடிச்சு கொண்டே இப்போ சீரடி சாய்பாபாவோட இதில் கூட வந்து பார்த்தா அவர் அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து நல்லதையே செய்திருக்கிறார். மக்களுக்கு தண்ட இடத்துக்கு வர்ற ஆக்களுக்கு நோய்களை தீர்த்து வச்சிருக்கிறார், நிறைய விஷயங்களை வந்து செய்திருக்கிறார். என்ன நம்பிக்கையோடு நீ கும்பிடு, உனக்கு எல்லாமே மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். என்ன நீ இல்லை நான் உனக்கு எனக்கு ஒன்றும் செய்யாது. இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அந்த கோயிலை கட்டி அமைச்சு அதுக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பை கொண்டு வந்து அதுக்குள்ளால் சில விரத முறைகளையும் கொண்டு வந்து அதுக்கு ஒரு புத்தகமும் அடித்து இப்படி இன்ன விரதங்கள் இருக்கணும், வியாழக்கிழமையில் நீங்கள் இப்படி இருக்குது, இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டவை, அவரால் சொல்லப்படாத ஒரு விஷயம். இந்த வரலாறு வடிவா தேடி பார்க்குறவனுக்கு தெரியும். அவர் சொன்னது முழு நம்பிக்கையோட என்ன நீ வணங்கு, முழு நம்பிக்கையை வச்சு நீ என்ன வணங்குனீன்னா நீ நினைக்கிறது எல்லாத்தையும் நீ அடைவாய், உனக்கான பிரச்சனை எல்லாமே நான் பார்ப்பேன். அதே மாதிரி நான் அவரை வணங்க வழிக்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு கடைசி ஒரு நிலைமையில் வந்து நான் இந்த வாழ்க்கையில் வந்து இருந்தேன். ஆனால் அவரை வணங்க வழிக்கிட்டதுலேருந்து மனதுக்கு ஒரு தெளிவு, இந்த உலகத்தில் பார்வை வந்து தெளிவான ஒரு பார்வை, வாழ்க்கைன்னா என்னன்ற ஒரு சரியான புரிதல் எல்லாமே நாங்கள் வந்து உணர்ந்து கொண்டு அப்படி வாழ்க்கையை பற்றி முழுமையாக வந்து ஒரு தெளிவு நிலைன்னு சொல்லுவோம். அந்த தெளிவு நிலையை வந்து அடைஞ்ச நான் அது யாரால் அப்படின்னு சொன்னால் நான் சீரடி சாய்பாபாவை வந்து கும்பிட்டு தான். அதை இப்போ இன்று வரைக்குமே மறைக்கவோ முடியாத ஒரு உண்மையாக வந்து இருக்கிறது. அப்போ சீரடி சாய்பாபாவோட புகழ் வந்து பாடிக்கொண்டே போகலாம். சீரடி சாய்பாபா பக்தர்களை கேட்டிங்கன்னா தெரியும், எல்லாமே மிராக்கலாக இருக்கும். அவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வேறுபட்ட விதமாக வந்து நேரடியாக பேசக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் சீரடி சாய்பாபாவை. அதை நான் உணர்ந்த நான் சில வழியே உள்ள மக்கள் வந்து சில பேர் நான் இப்படி சீரடி சாய்பாபா சில கஷ்டத்தில் இருப்பினா நான் சொல்லுவேன், நீங்கள் இப்படி பாபாவை கும்பிடுங்க, உங்களோட வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை மன நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க, வேறு ஒன்றுமே அவருக்கு நீங்கள் கொண்டே கொடுக்க தேவையில்லை, பார்க்க தேவையில்லை, நல்லதை மட்டுமே செய்யுங்க, அவ்வளோதான். நான் உள்ளத்தால் கூட பிறருக்கு தீங்கி நினைக்காதீங்க, பிறரை வந்து இது செய்யணும் என்றால் அவற்றை கோட்பாட்டின்படி அப்படித்தான். அது அந்த எந்த மனிதன் அதை கடைப்பிடித்தாலும் அவனோட வாழ்க்கையில் நல்லது வந்து நடக்கும். அதே போல் சீரடி சாய்பாபாவை கும்பிட்றவர்களுக்கும் வந்து நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. இன்று வரைக்கும் நிறைய பேர்ட்ட வாழ்க்கை வந்து அவரை நான் தான் சொன்னேன், கும்பிடுற ஒருத்தன் வணங்க வலிக்கிறான்னு சொன்னால் அவனோட வாழ்க்கை மாறிட்டுன்ற அர்த்தம். அவன் வணங்க மறுக்கிற இல்லாத அதை அந்த எண்ணமே வந்து வராது, அவன் வந்து தவித்து விட்டுட்டு போயிருப்பான். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து
என்னடா இப்படி இந்த இவர் இப்படி அப்படின்னு சொல்லி கேளிக்கையாக கதைச்சிட்டு போனாங்களும் இருக்கிறாங்க. அப்போ நானே எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுற தேடுற ஒரு ஆள். அப்போ அதில் வந்து நான் சில விஷயங்களில் சில பேர் கேட்க அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். ஆனால் அவங்க வாழ்க்கையில் இனியிலாண்டு ஒரு பயங்கரமான துன்பத்தை கண்டு அதுக்கு பிறகு வந்து என்னட்டையே அவருடைய ஃபோட்டோவை வந்து வேண்டி வணங்கின உறவுகளும் வந்து இருக்கிறோம். அதெல்லாம் வந்து எனக்கு மிராக்கலாக இருக்கும். என்னன்றா அப்போ அப்படி கதைச்சிட்டு போனவா இன்றைக்கு இப்படி கதைக்குதுன்றது சொல்கிற அதிசயத்தை வந்து நிறைய பார்த்துருக்குறேன். அதிசயங்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இன்றைய தினம் சீரடி சாய்பாபா பக்தர்களால் வந்து தரப்பட்ட ஆனந்த சாய்பாபா, கனடா மொன்றியலில் இருக்கிற ஆனந்த சாய்பாபா அந்த கோயிலில் இருந்து அந்த கோயில் ஊடாக மாதம் இந்த நிதி வந்து தருவதாக சொல்லியிருக்கிறேன். அதை வந்து நானும் சந்தோஷமாக எடுத்து செய்வதாக. அப்போ இன்றைய தினம் வாகனத்தில் அப்படியே வெளிக்கிட்டதுக்கான காரணம் ஒவ்வொரு தேவையுடைய இடங்கள் ஒவ்வொரு தேவையானவர்களுக்கு வந்து கொண்டே கொடுக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு திடீரென்று கொண்டே கொடுக்கலாவே எல்லார மனங்கள்லையும் கடவுள் நிறைஞ்சிருக்கிறான். ஒருத்தன் அதான் சொல்கிறேன் நாவூர் அது இதெல்லாம் வந்து ஒரு ஆற்றல், அது வந்து மனிதனுக்குள்ள உள்ள ஒரு பேராற்றல். கடவுளங்கண்டா இறைன்றது வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்குது. மதங்களை பின்பற்ற மத தலைவர்களுக்கு வந்து நான் பெரிய அளவில் அவர்களுக்கு அறிவு வளர்ந்ததாக வந்து நினைக்கிறேன். எந்த மதத்தையும் பின்பற்றலாம், கடைசியில் வந்து இறை என்றது உண்டு அப்படின்றத கடைசி மட்டுமே புரிஞ்சு கொள்ளாமல் ஒரு மதத்தையே பின்பற்றி ஒருத்தர் இறந்து போகிறாருண்டா அவர் அறிவு நிலையில் பின்தங்கி இருக்கிறார் அப்படின்றது என்னுடைய பார்வை. எந்த மதத்தையும் பின்பற்றி வரலாம், ஆனால் சாகப்போகிற கடைசி காலத்துக்குள்ளே அவர் இறை என்றது உண்டு, எல்லா உயிர்களுக்கும் ஒன்று அப்படின்றத வந்து புரிஞ்சு கொள்ளணும். அதை சீரடி சாய்பாபா பல தடவைகள் வந்து சொல்லியிருக்கிறார். எல்லா மதங்களும் ஒன்றண்டு, எல்லா மதங்களுக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறார். வழிபட்டு மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு முன்னுதாரணமாக வந்து இருந்திருக்கிறார். இந்த கடவுள் அந்த கடவுள் அண்டு இல்லைன்னு அவற்றை கொள்கை எனக்கு அதால் பிடிச்சிருக்குது. இன்று வரைக்கும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் பவர்ஃபுல் கடவுள், மனிதனுக்குள்ள பெரிய ஆற்றல். நீங்களும் கடவுளாகலாம். நல்ல செயல், நல்ல எண்ணம், தூய மனதோடு செயல்பட்டால் அது தன்னாலே அந்த இறைநிலைக்கு நீங்கள் மாற்றப்படுவீங்க. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ நாங்கள் இன்றைய தினம் சீரடி சாய்பாபா பக்தரால் வந்து தரப்பட்ட 5000 ரூபா பெறுமதியான 15 பொதிகளை, உலருணவு பொதிகளை வந்து வழங்க போகிறோம். என்ன உனக்கு நீ என்ன சொல்கிற? நீ பாபாவை கும்பிட்ற இல்லையா? கும்பிடுறது. என்னண்டு கும்பிட்ற நீ? அம்மா வீட்டுக்கு போய் என்னண்டு கும்பிட்ற நீங்கள்? சாய்பாபாட்ட என்ன கேட்குற நீங்கள்? சாக்லேட். சாக்லேட்டா கேட்குற நீங்கள்? சாக்லேட் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? எந்த பிள்ளையும் வந்து சீரடி சாய்பாபா பக்தன் தான். உண்மையிலேயே தேவையுடைய உறவுகளை வந்து பார்த்து வழங்குவோம். இதுக்குள்ளே 2 உறவுகள் யாற்ற ஒரு உதவியும் இல்லாமல் இருந்தார்கள். அப்போ அவர்கள் இப்போ என்ன நிலப்பாட்டில் இருக்கணும்னு பார்த்து அவர்களுக்கு ஒரு பொதியை கொடுத்து அப்படியே கட்டமாக ஒவ்வொருத்தராக பார்த்து விசாரித்து தேவையுடைய உறவுகளுக்கு கொடுத்துட்டு போவோம். இன்றைய நாள் சீரடி சாய்பாபாக்கான நாளை வாங்க. இந்த வீட்டுக்கு முதல் ஒரு தடவை வந்து வந்திருந்தேன் நான். இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு அக்காவும் வந்து, ஒரு அக்கா வந்து அம்மாவை வச்சு பார்த்து கொண்டிருப்பதாக வந்து சொல்லி இருந்துச்சுன்னா, ஆனால் இப்போ வந்து பார்க்கல இந்த வீடு வந்து பூட்டி இருக்குது. அப்போ நான் எதிர்பார்த்து வந்த உறவு இல்லை. இப்போ அடுத்த இடத்துக்கு போவோமா? பார்ப்போம். இதில் வர்ற ஐயாட்ட வந்து விசாரிப்போம். இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் தான் இந்த உதவி வந்து கிடைக்கும். இப்போ தெரிவு செய்யப்பட்டு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலையா? அண்ணா, இங்கே வயதானவர்கள் ஆட்ட உதவியும் இல்லாமல் இருக்கிற ஐயா அம்மா அப்படி அந்த இப்போ பிள்ளைகள்ட்ட உதவி இல்லாமல் ஆட்டையும் உதவி இல்லாமல் இருப்பினமில்லோ அவையில் அப்படி யாரும் குடும்பங்கள் இதுக்குள்ள இருக்கணும். இதில் ஒரு வீட்டில் இருந்தவை அவை எங்கே இருக்கணும்? வேற வீட்டில் மாதிரி இருக்கணுமோ? ஆரோட இருக்கணும்? அவட மகள்கிட்ட தனியாக தானே இருக்கணும். மகள்ண்டா அவை எத்தனை பேரோட இருக்கணும்? பெரிய பட்டியா? இப்போ இவன் அந்த அம்மாவும் இதில் இருந்த அம்மாவும் அக்காவும் இப்போ தனியாக தான் இருக்கணுமா? அவைகளுக்கு யார் உதவி? அவங்களோட சகோதரங்கள் எல்லாம் இருக்குது, எல்லாம் வசதி. உதவி தேவையான குடும்பமோ? வேறு யாரும் இதுக்குள்ள இருக்கிறது? மகள் என்ன செய்கிறா? வேலை செய்கிறா. சரியா பார்ப்போம். அவாட வீடு எங்கே இடத்துல இருக்கேன்னு நீங்கள்? இடத்துல கொஞ்சம் தூரம் போகணுமா?
உதவி தேவையான குடும்பம் தானே அது? அவைன்றது இல்லை, அவங்களே ஏதோ பார்த்துக்கிட்டு தான் பெரிய உதவின்ட்டு. சரி பார்ப்போமா. சரி ஓகே. இப்போ நான் எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எந்த இடம்? முகவரி பெரிய பரந்தன். பெரிய பரந்தன். பெரிய பரந்தன் T5. ஓ T5ன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் உதவியை வந்து வழங்கியிருந்தேன். முதல் நாங்கள் பார்த்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவோட வீடு தான். அப்போ அம்மா இங்கெல்லாம் ஒரு உறவுக்காரரோட வந்து தங்கி என்ன அங்கே இருக்கையிலான்னு என்ன இருக்கையிலான்னு சொல்லி வந்திருக்கிறா. அப்போ உங்களோட பேர் என்ன ஐயா? முருகவேல் என்ற ஐயாவையும் இதுக்குள்ளே வந்து சந்திச்சிருக்கிறோம். அப்போ ஐயாவும் வந்து பார்த்தா அவரும் அம்மாவும் தான் இருக்கணும். அவரும் அம்மாவும் ஒரு மகன் ஒரு ஆளும் வந்து இருக்கணும். அவையிலும் வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறது. அதே மாதிரி இவாவும் இந்த அம்மாவும் வந்து தன்னுடைய மகள் இவாட அம்மாவை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறா. இவாட அம்மா வந்து அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறா. அப்போ அம்மாவை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறா. அப்போ இவே 2 பேருக்கும் இந்த உதவியை வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐயாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதுகில் விழுந்து இது செய்திருக்கேன். ஐயா என்னண்டா அப்போ இதோட வேலை செய்கிறீங்க? கஷ்டம். அப்போ எல்லாம் கஷ்டம் இல்லை இல்லை வாங்கப்பா இங்கே. ஆனால் முள்ளந்தண்டு முறிஞ்சதோ? ஓகே ஓகே. 3 இல்லை. ஆனால் முள்ளந்தண்டு இல்லாமையும் ஒரு மனிதன் இயங்கலாம் அப்படின்றத வந்து உண்மையிலேயே இவரை வச்சு தான் கண்ட. சின்ன ஒரு வெடிப்பு வந்தாலும் செயல்பட முடியாது முள்ளந்தண்டுன்றது தான் என் பார்வையாக இருந்தது. இவ்வளவு நாளும் 7 வருஷமா? ஆனால் உங்களோட வேலையிலெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வரணும்ல. இடையில 3 துண்டு முடிஞ்சிருக்கு. வெள்ளை மட்டை. அதே மாதிரி இந்த அம்மாவும் தேவையுடையால், ஐயாவும் தேவையுடையால். நான் வந்து அதில் வந்து சந்தோஷமடைகிறேன் வேலுக்கு அந்த உதவியை வந்து வழங்குறதில். வாங்க ஐயா. நில்லுங்க அம்மாவுக்கு ஒரு பொடி. ரைட். சரி சரியா. ஆறு ஐயா அந்த பின்விட்டு ஐயா நிற்கிறாரோ? ஓ ஓ ஓ பின்விட்டு ஐயா நிற்கிறாரோ? பின்வீடு. ஓ எது? ஓ சண்டை நடந்து கொண்டு இருக்கு. சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி தகவல் வந்தது. இங்கே தான். யார் இங்கே சத்தம் போட்டது? சத்தம் போடலையே. அப்போ சண்டை பிடிக்கிறாங்க, சண்டை நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி கோல் வந்தது. அப்படி இல்லையா? இங்கே ஆற்றையும் உதவி இல்லாமல், இப்போ பிள்ளைகள்கிட்ட உதவி இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிற வயது போன ஆக்கள்னு சொல்லி யாரும் இருக்கணுமா இதுக்குள்ள? யாருக்கு? நீங்கள் இளந்தாரி மாதிரி இருக்கிறீங்க. அப்புறம் 83 வயசு. யாருக்கு? அவ அவங்களோட துணைவி யாருங்க? பரந்தல்ல நிற்கிறா. இது ஆட்ட வீடு. நீங்களும் மேற இருக்கிறது? நீங்களும் மேற இருக்கிறது? காது கேட்காதா? ரைட். என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாம்மா, சீரடி சாய்பாபா பக்தர் ஒரு ஆள் வந்து 5000 ரூபா பெறுமதியான உலருணவு பொருட்களை வந்து கொடுக்க சொல்லி இருக்கிறார். அது ஒரு தரம் இல்லாத ஆக்கள். இப்போ ஆட்டை உதவி இல்லாமல் இருப்பினமில்லோ அப்படியான குடும்பத்துக்கு வந்து கொடுங்கண்டு. அப்போ நான் பார்த்தேன். இப்போ இதுக்குள்ள வந்து பார்க்கல சத்தம் கேட்குது. இங்கே சண்டையாக இருக்குது. ஒரு சட்டை சச்சரம். நீங்கள் 2 பேரும் தானா? நீங்கள் ஒரு தனி குடும்பம், இவர் ஒரு தனி குடும்பம். இவற்றை வீடு பின்னுக்கு, இது உங்களோட வீடு. ஓ ரைட். அப்போ வாங்கலாம். அப்போ வாங்கலாம். காது சொல்லுங்க. ஓ 5000 ரூபா பெறுமதியான பொதி வந்து உங்களுக்கு கொடுக்கலாமா விடலாமான்னு சொல்லி யோசிக்கிறேன். வசதியான ஆள் மாதிரி இருக்கு உங்களை பார்க்க. வசதியா வாங்கப்பா. குடும்ப காட்டெல்லாம் தேவையில்லை. வாங்க
இந்த முகவரி என்ன ஐயா? இந்த முகவரி என்ன முகவரி? D5 பெரிய தம்பி D5 பெரிய பரந்தன். D5 பெரிய பரந்தனுக்குள்ள இது வரைக்கும் 4 பொதி கொடுத்துறோம். இப்போ 2 கொடுக்க போகிறோமா? ஓ, அந்த ஐயாவுக்கு தான் முதல் வந்து கொடுத்துனாங்க. அவருக்கு அங்கே வச்சு அங்கால ஒழுங்கையில் வச்சு கொடுத்துனாங்க. ஆள் இங்கால தான் இவற்றை வீடும் இருக்காகுமா? ஓ, இவர் தானே ஐயா உங்களோட வீட்டை சொல்லி விட்டது. சரியா? பிரித்து பாருங்களேன், இதில் 5000 ரூபாய் மதியான பொருள் இருக்காண்டு. அங்கே பிரித்து பார்க்குறேன். நீங்கள் இந்த பொய்யா சொல்லி ஆ ரைட் ரைட். இது அந்த அம்மாவுக்கு சரியோ? இப்போ யாருக்கு தந்துருக்கு தெரியுமா? இந்த ஐயா கொண்டு, பின் வீட்டில் இருக்கிற ஐயா கொண்டு, இந்த அம்மா கொண்டு. எனக்கு உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் தெரியாது. இவர் யாரு? அதான் கேட்டேன். 5 பொம்பளை பிள்ளைன்னா கல்யாணம் முடிக்கும். 5 பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் முடிக்கல. 5 பொம்பளை பிள்ளைகளா? கல்யாணம் முடிக்குது. அவ்வளோ ஒரு பிள்ளைகளும் கல்யாணம் முடிக்கலையா? ஒன்று முடிச்சிருக்கு. 4 இருக்கு. 4 பிள்ளைகளும்னா அப்போ நல்ல உழைப்பு வருமானம் வருமே எல்லாரும் வேலைக்கு போய். எல்லாம் படித்து முட்டாள போச்சு சும்மா இருக்குது வீட்டில். என்ன இந்த சமத்தானுக்கு ஆ இந்த சமத்தை ஓ இந்தாங்க உங்களோட போதி ஐயா. ஓ ஐயாவுக்கு ஒருக்கா கொண்டே கொடுத்து விடுங்கவா? ஓ சொல்லுங்க. சந்தோஷமா? நல்ல சந்தோஷம் ஐயா. சரி. ஓ சந்தோஷம். 5000 ரூபாய் பெறுமதியான பொருள் இருக்கு ஐயா. கொண்டே இது செய்யுங்க. இனியும் பொதியல் வழங்கக்குள்ள இங்கே வந்து கொண்டா தருவேனா? சரி சரி. இதுக்குள்ளால கொண்டா தருவேன். எனக்கு ஒரு தாங்க. ஓ ஓ எனக்கு தாக மோசமா இருக்கியா கால் இங்க சரி சரி அம்மா சரி ஓகே. எடுங்க 4 இதோட 5வது பொதி கொடுக்குறோம்மா. இங்கே இதில் 3 அங்கே 2 சொன்னாங்க. சரி இந்தாங்க ஐயா, நீங்களும் கொண்டு போய் சந்தோஷமாக சாப்பிடுங்கம்மா. இதை கொண்ட வச்சுட்டு என்னோட புள்ள மாதிரி. ஓ புள்ள மாதிரி. புள்ள மாதிரி தானே. சரி ஐயா சரியா. எங்க இருக்கிறேங்க? நான் தர்மபுரம் அம்மா. தர்மபுரம்னா என்ன வாகனம் தெரியுமா? என்ன பேர்? விஷ்ணுதாசன். என்ன பேர்? நெல்லு புரோக்கர் வேலை செய்யறது. செத்துருச்சு. ஒரு படி என்ன பிள்ளை எனக்கு. ஒரு படியன் தானா? என்ன நடந்ததால்? செத்து போச்சு. வருத்தம்யா, நான் ஆப்ரேஷன் செஞ்சிருக்கேன், விட்டுட்டேன் ஐயா மடத்தனப்பா. என்ன ஆப்ரேஷன் செய்ய விட்ட நீங்கள்? இதயத்தில் வருத்தம்யா. இதய வருத்தமா? ஈரல் ஈரல் ஒன்று தாயா, ஒரு பிள்ளை தான். சரியம்மா சரி சரி. ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் நீங்களும் நீ அந்த பதிவுக்குள்ளே இருப்பீங்க. நான் இந்த ஏரியாக்குள்ளே வரையக்குள்ளே தருவேனா? அடுத்த மாதமும் இந்த சீரடி சாய்பாபா பக்தர்களால் வந்து வழங்குவினம். அப்போ அடுத்த மாதம் வழங்கக்குள்ளே நான் சில வேலை இங்கே வருவேனா? சரிதானே? சரி வாங்க வாங்க, நான் தூக்கி தரேன் வாங்க. ஆ ஒருக்கா பிரித்து பாப்பமா என்னென்ன சாமான் இருக்கண்டு. நீங்க என்ன பொய்யா சொல்லி தந்துட்டு போறீங்க? அங்கே கொண்ட கொடுப்பாய்யா. சரி சரி பாருண்ணா. ஓகே ஓகே. ஒரு அதிர்ஷ்டம் கொண்டு இருந்திருக்கு எதிரில் இந்த டைமில் வந்தீங்கண்ணே. ஆ செல்லத்துறை பின்னுக்கு இருக்கிறதோ? ஓ ஐயா வீட்டுக்காரர் யாரும் இல்லையா? எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறோம் தனியாக. நீங்கள் 2 பேரும் தான் இருக்கிறீங்களா? அவங்க குடும்பமாக. இந்த அம்மா யாரு? அந்த அம்மா அந்த அங்கே இருக்காங்கம்மா. விளங்கலம்மா எவ்வளத்துல இருக்கிறீங்க? பக்கத்தில் ஆ அவ யாரோட இருக்கிறா? அவங்க இருக்கிறீங்களா? ஓ ஓ இல்லை ஐயா, இப்போ உங்களுக்கு இங்கே இப்போ நான் அதில் அங்கால ஒரு ஆக்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கு இன்றைய தினம் வந்து சீரடி சாய்பாபா பக்தர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் 5000 ரூபா பெறுமதியான
உலருணவு பொருட்கள் வந்து தேவையுடைய இப்போ தனியாக இருப்பினம் இல்லை அம்மா ஐயாக்கள் வயதாகி அப்படியான ஆக்களுக்கு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ அங்கால வழங்கி இருக்கிறேன். இப்போ வழங்கைக்குள்ளே உங்களோட பேரை குறிப்பிட்டு சொல்லி இருந்துச்சு நம்ம செல்லத்துறைன்னு சொல்லக்கூடியவர் இதுக்குள்ளே இருக்கிறார், அவரும் அம்மாவும் வந்து இருக்கணும். அப்போ அவைகளுக்கு வழங்குங்கண்டு. ஒரு புள்ள வீரச்சாவா? எந்த காலப்பகுதியில்? அது 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில். 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில். சரி வாங்கல 5000 ரூபா பெறுமதியான உலர் உணவு பொருட்கள் இருக்குது. ஒருக்கா உறுதிப்படுத்துவீங்களா இதுக்குள்ள 5000 ரூபா பெறுமதியான பொருள் இருக்கா இல்லையாண்டு? இல்லை நான் உறுதிப்படுத்துவேன். நீங்கள் பொய்யா சொல்கிறீங்கப்பா. பார்த்து சொல்லுங்களேன் எனக்கு. அப்போ எனக்கு மனுஷன் இல்லை. ஓ மனுஷனை சுட்டு போட்டாங்க ஆமிக்கிறேன். ஓ பிள்ளைங்க இருக்கு. பிள்ளை எத்தனை பிள்ளைகள் இருக்கினாம்? பிள்ளைங்க எல்லாம் இங்கே இல்லை, கல்யாணம் கட்டி தூரத்துறாங்க. தூர இருக்கினாம். நீங்கள் யாரோட இருக்கிறீங்க? நான் தனியாக தான் ஆக்கிட்டீங்கண்ணே. தனியாக தான் நான் அண்ணா உண்மையா தங்கச்சி உண்மையா? அம்மா தனியாக தான் சமைச்சு சாப்பிட்றாவோ? ஆமாம் ஆமாப்பா, ஏன் பொய் சொல்லணுமா உங்ககிட்ட? உண்மை கதை தானே? உண்மை கதை தான். என்ன பேர்? வள்ளியம்மா, பழனி வள்ளியம்மா. பழனி வள்ளியம்மா. பழனி வள்ளியம்மாவுக்கு நான் இதுக்குள்ள வந்த தகவலை யார் சொன்னது? யாரோ சொல்லித்தான் நான் வந்தேன். யாரோ சொல்லி இருக்கிறாங்க உங்களுக்கு இப்படி ஒரு படியன் சாமான் கொடுக்குறான், நீங்களும் போய் கதையுங்கன்னு. ஆமாம். யார் சொன்னது? இந்த பிள்ளை தான் செஞ்சு அம்மா சனம்மா வீட்டுக்கு உங்களை போக சொன்னாங்கன்னு. தங்கச்சி தான் சொன்னவாவா? சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தேவையுடைய ஆள் தானே? யார்கிட்ட உதவியும் இல்லை, தனியாக தானே சமைச்சு சாப்பிட்றீங்க. ரைட், பிடிங்க. இந்த தங்கச்சி தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தது. சரி, தங்கச்சி கொண்டே கொடுப்பீங்களா? நான் ஏன் போய் சொல்லணும்? கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? அப்போ கோயில் ஒன்று இருக்குது. கோயில் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கோயில் வச்சுக்கிறீங்க? பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயில். இந்த இங்கே நான் வந்து பாருங்க. இந்த மாலையெல்லாம் போட்டுருக்கிறீங்க. அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டே. அப்போ இன்றைக்கு வந்து சீரடி சாய்பாபாவை தெரியுமா? அவர்கிட்ட ஒரு பக்தர் ஒரு ஆள் தான் இதை வந்து வழங்க சொல்லியிருந்தார். அதிர்ஷ்டம் உள்ள ஆக்களுக்கு வந்து கிடைக்கட்டும். மகாவிஷ்ணு நாராயணன் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா கும்பிட்டு வந்துக்கிறீங்க? என்ன அப்போ உங்களுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? எனக்கு அந்த கடவுள் பகமாக கொடுத்துருக்கேன். ஓ என்ன உண்மையிலேயே இது லக்குன்னு தான் சொல்லணும். நான் இன்றைக்கு எனக்கு தேவையுடைய பிரதேசம் 4 பிரதேசம் இருக்குது. அங்கே போனால் ஏராளமான பேர் வருவினோம். இப்போ கொஞ்சம் விலத்தி இங்கால சைட்டுக்கு வந்து வரணும்ன்றதுனா இன்றைக்கு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் தான் இந்த உதவி வந்து கிடைச்சி கொண்டிருக்கு. பிளானிங்கின் அடிப்படையில் கிடைக்கல. சாய்ராம் என்னம்மா? மகாவிஷ்ணு இங்கே வாங்க. இப்போ அங்கே காரண்டுக்கு பண்ணிட்டு என் கோயிலுக்கு வந்துட்டு ஐயா என்ன தப்பேன். அப்படியா? அப்போ ஒருக்கா கோயில் ஒருக்கா பார்த்துட்டு போயிடுவோம். அம்மாட கோயில் ஒருக்கா பார்த்துட்டு போயிடுவோம். இந்த கோயிலா? இந்த கடவுளே நாராயணன் தான் என்னைய காப்பாற்றினேன் ஐயா. நாராயணன் தான் காப்பாற்றினதா? அப்பா கடவுளே பிள்ளையாரே நாராயணா ஆஞ்சநேயா, பிள்ளைக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. நன்றி அம்மா, நன்றி. விபூதி பூசுவீங்களா? விபூதி பூசுவன் நான். ரைட், அம்மா விபூதி பூசி விடணும்னு ஆசைப்படுறா. பூசுவோம். என்ன இந்த பாருங்க மகாவிஷ்ணு எல்லாம் வச்சுக்கிட்டு கும்பிடுறேன். ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டாங்க. ஒன்று காப்பாற்றணும். இந்த பிள்ளைக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. ராமா கிருஷ்ணா சாய்ராம். நன்றி. இந்தம்மா எத்தனாம் ஆண்டு பிறந்த பிள்ளை? 80ஆம் ஆண்டு பிறந்த. அந்த பிள்ளையும் நானும் மகனும் தான். நீங்களும் மகனும் தான் இருக்கிறது. அம்மா என்ன மாதிரி இந்த அம்மா தேவையுடைய அம்மாவா? ஆமாப்பா. மனுஷன் இல்லாட்டா இருக்கும். எல்லாம் கல்யாணம் கட்டினா தெரியாதா? இந்த பிள்ளை ஓவாளாக தான் இருக்கு. இந்த இதாக இருக்கிறேன். ஏழாத பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறா. ஓ அம்மா வந்து உள்ளுக்கு இருக்கிறாவாம். சரி, அம்மாவுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று இருந்திருக்கு. அந்த பொதியை கொடுத்து விடுவோம். பிரச்சனை இல்லை. என்னம்மா இப்படி வாங்க. சரிதானே? சந்தோஷமா? ஆரை கேட்டு வந்த நீங்கள் ஆறு வந்து உங்களுக்கு இந்த ரகசிய தகவலை வந்து வழங்கினது இங்கே ஒருத்தருக்குமே தெரியாது. இதுக்குள்ளே பொதி கொடுக்க போகிறோம்ன்ற விஷயம். சொல்லுங்க. பிரச்சனை இல்லை. மருமகள் எங்கே இருக்கிறா? அவள் தான் சொன்னவாவா? என்னண்டு அவருக்கு தெரியாத ஏதோ வந்து வாகனம் வந்து சாமான் கொடுக்குறாங்க. போய் பாருங்க. இப்போ அம்மா வந்து உறுதிப்படுத்துகிறா. அவளுக்கு வந்து இயலாத ஒரு பிள்ளை ஒரு ஆள். 80ஆம் ஆண்டு பிறந்தவாவா? 80ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளை சின்ன 40 வயதில் இருக்கிற சிறிய தோட்டத்தில் இருக்கிற அவாவும்
அவட மகனும் இப்போ தான் இருக்கிறேன்னு சொல்லி அப்போ அதால் அம்மாவுக்கு அந்த இயலாத பிள்ளைய கருத்தில் எடுத்து இதை வந்து வழங்குறோம். சரி அம்மா, இது தேவையுடையதுன்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கிற ஆக்கள் வந்து சொல்லி இருந்துச்சு. நம்ம உண்மையிலேயே அவளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, தூர இடத்துலேருந்து வந்திருக்கணும், சின்ன சின்ன பிள்ளைகளோட இருக்கணும், ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறான்னு சொல்லி அவரோட கணவர் வந்து ஒரு கூலி தொழில் செய்கிறவா. வேற கணவருடைய அம்மா தான் அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறா. அப்போ அவைகளுக்கும் வந்து வழங்கி வைக்கிறோமா. சரியா, ரைட். இது எந்த முகவரி ஐயா? இது பெரிய பரந்தன் 5ஆம் வாய்க்கால். பெரிய பரந்தன் 5ஆம் வாய்க்கால் கிளிநொச்சி பெரிய பரந்தன் 5ஆம் வாய்க்கால்னு சொல்லக்கூடிய இடத்துல அம்மாவும் ஐயாவும் தான் இந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தனியாக ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற அப்படியான உறவுகளுக்கு தான் கொடுங்கன்னு சொல்லி அந்த சீரடி சாய்பாபா பக்தர் வந்து தெரிவிச்சிருந்தார். அப்போ உங்களுக்கும் 5000 ரூபா பெறுமதியான உலர் உணவு பொதிகளை வந்து வழங்குறோமா. ரைட். இதுக்குள்ளே திருப்புறத்துக்கு இடம் இல்லையா ஐயா? அதில் போட்டு திருப்பலாம் என்ன? சரி, அப்போ வாரம் போயிட்டு என்ன முட்டு பிரச்சனை இருக்க போகிறோடக்கா என்ன கையை முட்டு பிரச்சனை இருக்க போகிறோடக்கா அந்தரப்படுறார் அம்மா. அப்புறம் என்ன இன்றைக்கு என்ன சமையல்? கோவா கறி. ரைட், வலிக்கிடுவோமா. ஐயாவுக்கு எத்தனை வயது? எனக்கு 76. அம்மாவுக்கு? அம்மாவுக்கு 69 வயது. சரி, என்னம்மா வாரம்மா போயிட்டாங்க. வாங்க. பார்த்து இந்த சிவபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ள வந்து மிகுதி பொதியை வந்து வழங்குவோம். மிகுதி வந்து இன்னும் ஒரு 5 பொதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து இதுக்குள்ளே கொடுக்குறதுக்காக வந்து வந்திருக்கிறேன். வாங்க தெரிவு செய்து வழங்குவோமா. ஆண்டு பார்ப்போம். வீட்டுக்காரர் வெளிப்பக்கத்துக்கு போயிட்டா. அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? அம்மா கனகாலமாக உதவி என்று கேட்டுக்கொண்டு இருந்தவா அதிர்ஷ்டம் இல்லை ஆளுக்கு. வணக்கம் அம்மா. என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பொதி ஒன்று தருவோம்னு பார்க்குறேன். 5000 ரூபா பெறுமதியான. இல்லை வேணும் 50 யாரும் ஆக்களை கொடுங்க. அப்படியா? இல்லை அப்படி இல்லையா? வாங்க. 5000 ரூபா பெறுமதியான பொதி வச்சு சமைச்சு சாப்பிடுங்க. வாங்க. ஆக்களுக்கு கொடுக்குறேன் நீங்களா? இந்த அம்மாவுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முதல் உதவி ஒன்று வழங்கியிருந்தேன். 6 மாதம் 1 வருஷம் வருமா? 1 வருஷம் வருமாண்ணே. என்ன செய்த நீங்கள் அந்த காசில்? 50,000 ரூபா காசு தந்தேன் நான். என்ன ரைட். இப்போ என்ன மகனும் நீங்களும் தான் வீட்டை இருக்கிறது. சரி, யாருக்கும் கொடுக்காதீங்க, சமைச்சு சாப்பிடுங்க. சரி, வாரண்ணே. அம்மாக்களை பார்க்க வசதியான ஆக்கள் மாதிரி இருக்குது. உலகாலம் இப்போ புதிய எடுத்து இதுல வச்சு தந்துட்டு போனீங்க. அந்த பூர்ண விட எனக்கு அதுல இருந்து நான் வாரது. பூரணம் அம்மாவையும் தேடி போன நான் இன்றைக்கு ஒரு வயலுக்கு போயிட்டா. ஓ, இன்றைக்கு வந்து என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சீரடி சாய்பாபா பக்தர். சீரடி சாய்பாபா தெரியுமா? தெரியுமா? அவரு படங்களில் பார்த்துருக்குறேன். நேரில் கண்டவரை கதைச்சதில்லை. நேரில் நானும் கண்டு கதைச்சதில்லை. வாங்க வாங்க. சாய்பாபா பக்தரால் வந்து 5000 ரூபா பெறுமதியான பொதி வந்து வழங்க சொன்னது. ஐயார பேர் என்ன? கந்தையான்னு சொல்லக்கூடிய ஐயா. சிவபுரத்தில் இருக்கிற கந்தையான்னு சொல்லக்கூடிய ஐயாவுக்கு வந்து வழங்கி வைக்கிறோம். சரி, ஏன் ஐயா இஞ்சால வாங்க. பூரணமம்மா எங்கே இருந்து வாரீங்க? வயலுக்கு போனேன். இப்போ காசு பார்த்துட்டு தானே வாரீங்க, சும்மா வரையில தானே? வயலுக்கு போய் வேலை செஞ்சு அப்படிங்க. கதிர்களை வெட்டினா நீங்க வீட்டை வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பீங்க. ஓ, ஆட்டை விட்டு உங்களோட விழுந்திருக்க கதிர்களை வெட்டி இன்னைக்கு தான் தூக்கி ஒரு இரமூட எடுத்துட்டேன். அப்படி ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறீங்க. ஓ, எல்லாருக்கும் பூரணமம்மா வந்து தெரிஞ்சிருக்கும். பூர்ணமம்மாவுக்கு ஆரம்பத்தில் இருந்து பார்த்து நான் உதவி வழங்குறேன். நான் பூர்ணமம்மாவோட ஒரு பொம்பளை பிள்ளை. ஓ, மெலிஞ்சு போனா பூர்ணமம்மா மெலிஞ்சிருக்கிறா. தானே எனக்கு சாப்பாடு கொடுக்கல. உங்கள் சாப்பாடு ஒரு பிடி சாப்பிட்டாலும் நான் ஒவ்வொரு நேரமும் சொல்லுவேன், நீ பிடி சோறு கொடுத்தாலும் அது வகுதார சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டீங்க தானே, நன்றி இல்லாமல் தானே கதைக்கிறீங்க அப்படின்னு 2-3 பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படின்னு நான் மிச்ச பேருக்கிட்ட பெரிய ஆட்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். நேற்று பெரிய ஆக்களோட எல்லாம் தொடர்பு வச்சிருக்கீங்க. இந்த வயல்களில் வேலைக்கு போவோம் தானே, வயல்களில் வேலைக்கு போவோம் தானே, முதலாளிமார்கிட்ட போயிட்டு வேலை
இல்லை அதுங்க நெல்லுக்கு நான் போய் நின்றா கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. நெல் கொஞ்சம் கொடுக்குங்க அவனை சொல்லிட்டேன். என் புள்ள போனா அப்படியே தான் சொல்வேன். என்கிட்ட நேற்று கூட சொன்னேன், என் புள்ள வகுறார சாப்பாடு கொடுத்தான். நேற்று அங்கே சொன்னேன் எங்கள் ஆமிக்கிட்ட என் புள்ள வகுறார. இப்போ எங்கே என்ன தேடி தான் வந்தீங்களா இல்லை இஞ்சால வீட்டை போய் கொண்டுருக்குறீங்க? கண்டுட்டு தான் வந்தேன் வாகனம் போகுது. நான் இப்போ கூட வீட்டை போனான், வீட்டை போய் பார்த்தேன்னா வீட்டை இல்லை. அப்போ அப்படியே இறங்கி போட்டு வந்தேன். இன்றைக்கு சீரடி சாய்பாபா தெரியுமா? தெரியுமா? அவர்கிட்ட ஒரு பக்தரால் வந்து 5000 ரூபா பெறுமதியான பொதி வந்து உண்மையிலேயே தேவையுடைய தனியாக இருக்கிற ஆக்கள், ஆட்டை உதவி இல்லாமல் இருக்கிற ஆக்கள் இவங்களுக்கு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு பொதியை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம கனகாலமாக பொதின்னு கேட்டு இருக்கிறீங்க தானே? ஓ வாங்க நன்றி. சரிதானே, சந்தோஷம். அப்போ இப்போ உங்களுக்கு தான் என்ன செய்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆ இது இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்களா இல்லை இதை விட வேறு வீடுகள் இருக்கு? ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நெல் தூக்கி கொண்டு இருந்தேன்னா ஆட்டை பார்த்துட்டு எந்த நினைக்கிறாங்க. இது ஆட்ட வீடு இதானே நான் வீடு கடை நான் இதுதான் நான் பொறிக்கினேன் நெல்லுகள். இது போயிட்டு பொறுக்கி வெட்டி கொண்டு வந்துட்டு இது போல டஸ்ட் இருக்கு தானே, ரெண்டைக்கு புடைச்சு எடுத்து இந்த மிஷின்களில் தவறுறத நீங்கள் எடுத்து மிஷினில் தவறத கைக்கால் எடுத்து பாருங்க. இன்றைக்கு புடைச்சினேன் பாருங்க, நல்ல நெல்லை வந்துட்டு இல்லை புடைச்சிடேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கும் ஒரு பொதியை வழங்க சொல்கிறீங்களா? என்னையும் சமைக்கல வாங்க. ஓ சரி, அக்காவுக்கு வந்து சுமன் சொல்ல எவ்வளோ காலத்துக்கு முதல்ல வந்து பதிவு செய்து உதவி செய்தவர்? 2 வருஷத்துக்கு முதல். ஓ சுமன் சொல்லக்கூடியவர் ஜெஃப்னாவில் இருக்கிறவர் வந்து 25,000 ரூபா பணம் உதவி செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில். அவாவும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் என்னட்ட உதவி கேட்டுக்கொண்டிருந்ததாக வந்து தெரிவிக்கிறா. சரி அவாக்கு மொண்ட ஓ ஓ கிட்னி வருத்தம் வந்து கேட்டீங்களோ? சரி அது சம்மந்தமாக பிறகு வந்து பார்ப்போம். சரி இப்போ உங்களுக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இந்த அவா இது உங்களோட பொதியத்துக்கு அவா கொடுக்க பார்த்தேன்னா அக்காவும் ஒரு பிள்ளையோட கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறா. அவாக்கும் ஒரு பொதியை வந்து வழங்குறேன். சரி ஏண்ணே தம்பிக்கு தான் வருத்தம்னு சொன்னீங்களோ? இப்போ கொஞ்சம் சுகமாக அந்த உடம்பு அவிகிறதுன்னா கிட்னியில் கிருமி வந்து இப்போ கொஞ்சம் சுகமாக இருக்குது. காலத்தில் இருக்கவே இல்லை, அது அடுத்த மழையினாலும் உள்ள ஒழுக்கு தான் எனக்கு விலங்கு பெரிய வட்டக்கச்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கீங்கன்னா இங்கே வேறு வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல்களால் தான் சூழப்பட்டிருக்கு. வாங்க இன்றைக்கு வந்து ஒரு சீரடி சாய்பாபா பக்தரால் வந்து 5000 ரூபா பெறுமதியான உலர உணவுப் பொருட்கள் வந்து கொடுக்க சொன்னது. அப்போ எல்லா இடமும் கொண்டே கொடுத்துட்டேன், பரந்த நங்கால சைட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தேன் ஒரு உதவியும் இல்லை. ஓ அம்மா வந்து அவர் கணவர் இறந்ததை வந்து என்னட்ட சொல்லி அனுப்பியிருந்தா ஒரு ஆளால். அப்புறம் அதை வச்சு கொண்டு அதை மைண்டில் வச்சுட்டு தான் வந்தான். இப்போ அவையில் வந்து சொல்லி விட்டுருந்தவே அவைகளுக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் அவையில் குடும்ப நிலப்பாடு வந்து எனக்கு தெரியும். அப்போ அதால் வந்து இப்போ புதிய வந்து வழங்குறேன். யாராவது உறவுகள் அவைகளுக்கு மாத உதவி ஒன்று வழங்கினா நல்லா இருக்குமேண்டா கட்டாயம். ஓ ஏற்றி விட்றேன் மகன். என்ன சொல்கிற நீ? இந்த இதுதான் கடைசி பொதி எல்லாம் முடிஞ்சதுன்ற ஒருக்கா சொல்ல நீ கதைச்சி விடன் ஒருக்கா நீ கனிக்கா. ஆ ஓ கதைச்சி விடன் ஒருக்கா. இப்போ இது இப்போ கொடுத்து முடிச்சுட்டு எங்கே போகிறோம்? நாங்கள் குப்பையெல்லாம் நீட் பண்ண போகிறீங்களா? ஆ ஆ இந்தாங்க அப்படிங்கம்மா, சந்தோஷம். யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்சால் மாத உதவி அவைகளுக்கு மாதம் உதவி ஒன்று வழங்குங்க. இந்த பழைய வட்டக்கட்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கீங்கன்னா உங்களோட பேர் என்னம்மா? தாயம்மான்னு சொல்லக்கூடியவா. அப்படி ரோட்டு கரையோடையே வந்து இருக்க வேறு வீடு. இந்த வட்டக்கட்சிக்கு போகிற புளியம்போக்கனையால் வந்து நாங்கள் வட்டக்கட்சி போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பழைய வட்டக்கட்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறா இருக்கினா அவளுக்கு ஏதாவது ஒரு உதவி கட்டாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். அது மாத உதவி ஒரு ஆள் வந்தது மிஸ் பண்ண விட்டுட்டேன், அதான் நான் செய்த பிள்ளை. சரி நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ அம்மாவுக்கு யாராவது மாத உதவி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சிறப்பான உதவியாக வந்து இருக்கும். அவைகளுக்கு தேவையானது மாத உதவி தான். 10,000 இருந்து 15,000 ரூபா மாதிரியான உதவி கிடைச்சா ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். அவைகளுக்கு கிடைக்கிற மற்ற இந்த சின்ன சின்ன தொகையில் அரசாங்கத்தில் இப்போ வாக்கு இல்லாதன்ற ஒரு பணம் கொண்டு வரும் நினைக்கிறேன். நான் வாக்கு ஊனமுட்டோர் ஓ அந்த ஒரு தொகைக்குள்ளே வந்து வரும். அப்போ
அதை வச்சுக்கொண்டு அவை தங்களோட அந்த பிள்ளையை வந்து படிப்பிச்சு பிள்ளையும் வந்து முட்டு வருத்தம்னு சொன்னீங்க அவாக்கும் வந்து ஒரு முட்டு வருத்தம். ஆனால் அவள் தான் பள்ளிக்கூடம் போய் படித்து அவையில் 3 பேரையுமே பார்க்க வேண்டிய ஒரு நிலப்பாட்டில் வந்து இருந்தது மகள் தான். அந்த மகள் ஒரு ஆளை தான் நம்பி இருக்கணும். சரி, அதால் இப்போ அவையிட்ட வந்து கொண்டாந்து கொடுத்து முடிச்சிருக்குது. ஆனந்த சீரடி சாய்பாபா கோயில் வந்து கனடா மொன்றியல் அமைஞ்சிருக்கு. அதன் ஊடாக அங்கே இருக்கிற ஒரு பக்தர் ஊடாக வந்து வழங்கப்பட்டது 15 பொதிகள். அதை வந்து வழங்கி முடிக்கிறோம். கடைசியாக வந்து பழைய வட்டக்கட்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து வழங்கி இருக்கிறோம். சரியா நம்ம நன்றியா மைக்க தந்தீங்கன்னா போயிடுவேண்ணா.